வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான பொருட்கள் இருந்தால் போதும் இந்த கேக்கை நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் ஜெல்லி கேக் எப்படி செய்கிறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃப்ரூட் ஜெல்லி கேக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸை ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வாழைப்பழம், பப்பாளி, தர்பூசணி, ஆரஞ்சு, அன்னாச்சி, பச்சை திராட்சை எடுத்திருக்கேன். இந்த பழம் தான் நீங்கள் சேர்க்கணும் இல்லை, உங்ககிட்ட இருக்க எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேணும்னா இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 லிட்டர் அளவு தண்ணியை சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம். தண்ணி நல்லா சூடாகவும் அதில் 1/2 கப் அளவு ஜீனி சேர்த்து நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அகரகரை சேர்த்துக்குவோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அகரகரை நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ சேர்த்து நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அகரகர் பவுடராக கூட கிடைக்குது, நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். அப்படி பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு 20 கிராம் சேர்த்துக்கோங்க போதும். அகரகருக்கு பதிலாக ஜெலட்டின்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அகரகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இந்த கண்டிஷனுக்கு வர லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் தொடர்ந்து கைவிடாமல் கிண்டி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபுல்லாக கரையிற மாதிரி கிண்டி ரெடி பண்ணிக்கோங்க. ஜெல்லி மிக்ஸும் ரெடி. வாங்க இப்போ கேக் செஞ்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கேக் வேணுமோ அந்த ஷேப்பில் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேக் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 2-3 கரண்டி ஜெல்லியை ஊற்றிக்குவோம். இதில் இப்போ கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸை உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஃபஸ்ட்டு லேயரில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி மிக்ஸை நம்ம சூடாக இருக்கும்போதே கேக் மோல்டில் ஊற்றி ரெடி பண்ணிடுவோம். ஆறி போச்சுன்னா அது ஜெல்லியாக ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பில் வச்சு நம்ம திரும்பி ஹீட் பண்ணோம்னா அது மெல்ட் ஆகிரும். இது மேலேயே லைட்டாக ஜெல்லி மிக்ஸை ஊற்றிட்டு மீதம் இருக்க பழங்களையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சேர்த்துக்குவோம். இது மேலே மீதம் இருக்கிற ஜெல்லியை ஊற்றி ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் ஆற வச்சுக்குவோம். ஆற வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட்டாகவும் எடுத்துக்குவோம். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் தேவையில்லை. வெளியே நல்லா ஆற வச்சாலே போதும், சீக்கிரமாக செட் ஆகிரும். சாப்பிட நல்லா ஜில்லுன்னு இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம். 2 மணி நேரம் ஆச்சு. ஜெல்லியும் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இதை எடுக்கிறதுக்காக ஓரங்களில் இந்த மாதிரி 2-3 டூத் பிக்கை குத்திக்குவோம். டூத் பிக் வைக்காமல் எடுத்திங்கன்னா ஜெல்லி அவ்வளோவா சீக்கிரமாக வெளியே வராது. ஏர் உள்ளே போக வழி இல்லாததால் ஜெல்லி கேக் மோடில் விட்டு வராது. ஸோ இந்த மாதிரி டூத் பிக்கை குத்தி வச்சிங்கன்னா திருப்பும் போது ஈஸியாக வந்துடும். டூத் பிக் வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்க எவ்வளோ அழகாக கேக் ரெடியாக இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஜெல்லினாலே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அகரகர் சுகர் இருந்தால் போதும். ஃப்ரூட்ஸை வச்சு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.